நான் ஒரு நாள் யோசித்தேன், இந்த காலையில் சத்தம் போடாமல் இந்த பறவைகள்லாம் போக வேண்டியதானே. காலையில் வந்துருச்சோடனே கீச்சு போச்சு கீச்சு போச்சு கீச்சு போச்சு கீச்சு போச்சுன்னு ஒரே சத்தம். நான் சொல்கிறேன், அந்த பறவைகள் எல்லாம் துதிக்குது, எழுந்திருச்ச உடனே துதிக்குது. இந்த தேவ சாயல்ல உருவாக்கப்பட்ட மனுஷன் மட்டும் எந்திரிச்ச உடனே காப்பி ரெடியா, காப்பிங்கிற போர்வையில் ஒரு ஆசிட் டப்பாவை கொடுத்தா கூட குடிச்சிருவான். அது மட்டும் ஒரு பிஸ்கட் எடுத்துட்டு வா, 2 பிஸ்கட் எடுத்து தொட்டு நனைச்சு, நான் கேட்டேனே, இதெல்லாம் ருசியாக சாப்பிட்றோம். ஏங்க ஒரு ப்ரேயர், இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணமா, ஜெபம் பண்ணமா. ஏன் இன்னைக்கு ஒரு எழுப்புதல் இல்லைன்னா அதான் காரணம். எல்லாருமே இன்றைக்கு எழுப்பி செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செய்யலை. ஜெபம் இல்லை, எல்லாம் வாழ்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ப்ரேயர் இல்லை, வேத வசனம் இல்லை, சத்தியம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். பைபிளை எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். ஆனால் எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் வெளியே செயல்படுற கிறிஸ்தவர்களாக நாம் இன்னும் வரல.